ஹீரோ கிட்ட மேக்கப் போடுறதுக்காக ஹீரோயினோட அம்மா பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க. என் பொண்ணு ரொம்பவே கருப்பா இருக்கா, எப்படியாவது கலர் ஆக்கிருங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணை கலர் ஆக்குனா ரொம்பவே ஆர்டிபிஷியலா இருக்கும், வேணான்னு சொல்லிடுறான். ஹீரோயினோட அம்மா கையை காலை பிடிச்சி கெஞ்சி மேக்கப் போட வச்சிடறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்கு ஒரு வில்லன் உள்ளார வருவான். ஹீரோயினும் மேக்கப் போட்டு கரெக்டா வெளியே வரும்போது ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க. ஹீரோயினோட அழகுல மயங்கி ஹீரோ அடிக்க வந்ததையே மறந்துடுறான். உடனே பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சம்பந்தம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு சொல்லி வில்லனோட அம்மா சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா மேக்கப் பத்தி சொல்ல வருவாங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல அதெல்லாம் பெருசா கண்டுக்காம கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிடுறாங்க. கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கப்ப வியர்வையால ஹீரோயினுக்கு மேக்கப் எல்லாம் கலையும். நம்ம ஹீரோ தான் பேட்ச் ஒர்க் போட்டு அதெல்லாம் சரி பண்ணுவான். அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. மார்னிங் விடிஞ்சதும் மேக்கப் எல்லாம் கழுவிட்டு குளிச்சிட்டு ஹீரோயின் காலுக்கு வருவா. எல்லாரும் பார்த்துட்டு யாருமா நீன்னு சாக்காகிடுவாங்க. வில்லன் என்னையே மேக்கப் போட்டு ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு பொண்ணை போட்டு அடிச்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் கல்யாணம் பண்ணது பொண்ணே இல்ல பையன்னு. எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்தினா நான் எங்க தான் போவேன்னு சொல்லிட்டு வில்லன் புலம்பிட்டு இருப்பான். ஹீரோயின் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பான்னு சொல்றா. அதை பார்த்த மாமியார், இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை விட்டுட்டு வேற யாரா கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு வாமிட் வந்துருது. மாசமா இருக்க மாட்டு தெரிஞ்சோடனே என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வில்லன் மன்னிப்பு கேட்பான். இப்ப ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.